இப்போ ஏடிஎம்கே ரூலேருந்து பார்ட்டி ரூலேருந்து கவர்மெண்ட்லேருந்து டிஎம்கே அப்போசிஷனாக இருந்திருந்தா என்னென்னலாம் டான்ஸ் ஆடி இருப்பாங்க, ட்ராமாஸ் அப்படியே குதிப்பாங்க. எல்லாருமே எவ்வளோ பேர் அங்கே குதிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கீழையும் மேலையும் குதிப்பாங்க, அப்படி ஆடுவாங்க. அவங்கெல்லாம் இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு இங்கே ஸ்பெஷல் டீம்னு போட்டு இவங்க எல்லாமே ஸ்பெஷல் இதில் தான் போயிட்டுருக்காங்க. மோசமாக போயிட்டுருக்கு. போர்ட்ஃபோலியோ யார்கிட்ட இருக்குது? நம்ம அப்பாட்ட இருக்குது. எல்லாரோட அப்பா தானே அவர். டேடிகிட்ட இருக்குது. நான் டேடின்னு சொல்ல மாட்டேன் எப்போதுமே. இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் கூட நாங்கள் டேடின்னு கூப்பிட்டதில்லை எங்கள் அப்பாவையே. அப்பான்னு தான் கூப்பிடுவோம், நைனாக கூப்பிடுவோம். இல்லை நான் இப்படி தான் கூப்பிடுவோம் நாங்கள். அதனால் டேடி. ஆனால் அவர் எல்லாருக்கும் ஸ்டேட்டுக்கே அப்பா. அந்த அப்பா கையில் வச்சுருக்காரு போர்ட்ஃபோலியோவை. ஆனால் என்னென்னலாம் நடக்குது பாருங்க டெய்லி. என்ன சொல்கிறது, பாவம் தான். அங்கே ஸ்பெஷல் டீம் விளாசி ஒருத்தனை விக்டிமாக்கி அனுப்பிச்சாங்க.